சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, என்னை நம்பி நீ இருக்கலாம். உனக்கான பாதையில் தான் நீ பயணிக்கிறாய். உன்னை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக மாற்றுவேன். நம்பிக்கையுடன் உன் கடமைகளை நீ செய்து வா. பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடுகிறாய். நீயே சற்று யோசிக்க வேண்டும். எது சரியானது, எது தவறு என்று நீயே யோசிக்க வேண்டும். உன்னை நீயே நம்ப வேண்டும். உன் கவலையை மறந்துவிடு. உன் பிரச்சனை எல்லாவற்றையும் கூடிய விரைவில் சரி செய்யத்தான் போகிறேன். நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை நீ யோசித்து உன் மனம் என்ன சொல்கிறதோ என்று அதன்படி நடந்து கொள். மற்றவர்களிடம் கேட்டு முடிவு செய்யாதே பிள்ளையே. உனக்கானது என்ன செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பாக்கு தெரியும். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பாக்கு தெரியும். முதலில் உன் மனதில் உள்ள குழப்பத்தை அகற்று. தெளிவாக இரு. இப்போது என்ன நடக்கிறது என்று கவனி. இப்போது நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ கவனிப்பதே இல்லை பிள்ளையே. கடந்த காலத்தில் நடந்ததை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாகவும் உன்னை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுகிறார்கள் என்று நீ வருத்தப்படுவதும் எனக்கு தெரியும். பிள்ளையே, இந்த மனிதர்கள் சில பேர் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். மற்றவர்களை பற்றி பேசுவதும் மனதை காயப்படுத்துவதும் தான் அவர்கள் நோக்கம். கொஞ்சம் உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்துவிட்டால் போதும். உன்னிடம் நன்றாக பேசியவர்கள் எல்லாம் பேசுவதை நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் பொறாமை குணம். அவர்கள்தான் முன்னேற வேண்டும், வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று சுயநலமாக நினைப்பார்கள். பிள்ளையே, சில பேர் நீ நன்றாக உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சில பேர் நினைப்பார்கள். தடைகள் தடங்கள் வந்தாலும் இதிலிருந்து நீ மீண்டு வந்தாக வேண்டும். இன்று தோல்வியை நீ பெற்றால் நாளைய விடியலில் நீ வெற்றி பெறுவாய். உன் முயற்சியை மட்டும் எப்போதும் கைவிடாதே பிள்ளையே. உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். முதலில் உன்னை நம்ப வேண்டும். இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும். உனக்கு நீயே தைரியமும் ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். எதையும் கண்டு பயப்படாதே, சோர்ந்து விடாதே. முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று நீ ஏன் தவறாக நினைக்கிறாய்? இதுபோல் நினைக்கக்கூடாது. நம்பிக்கைத்தான் மிக முக்கியம். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எதையும் உன்னால் சாதிக்க முடியாது பிள்ளையே. நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்தாக வேண்டும். உன் முயற்சி மட்டும் என்றும் கைவிடாதே. உழைத்து கொண்டே இரு. உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. எல்லாம் உனக்கு வெற்றி மட்டும்தான். நல்லதை நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?